இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 18 நம்ம பார்க்க போறோம். அக்காட்சுகியோட ஹைட் அவுட்டை டீம் காய் ரீச் பண்ணிருப்பாங்க. இந்த பாறைக்கு பின்னாடி தான் காரா இருக்கான்னு பார்க்குன்னு சொல்லவும், இதை தாண்டி போறதுக்கு பிளான் இருக்கான்னு டென்டன் கேட்கவும், லீ இதை உடச்சிட்டு போலாம் அப்படின்மா. இல்ல லீன்ட்டு காய் திரும்பி பார்க்கும் போது, கக்காஷி நீ இப்பவும் லேட்டா வந்துட்டு அப்படின்பாரு காய். வர வழியில கொஞ்சம் தொல்லை அப்படின்பாரு கக்காஷி. லீ நருட்டோ அண்ட் சக்குராவை பார்த்து எக்ஸைட் ஆவான். கக்காஷி சின்ன தொல்லைன்னு என்னையில மீன் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க லேடி சியோ. நருட்டோ ஹேன்கவும் நெஜி அவனை பார்த்துட்டு நருட்டோ அப்படின்பா. ஆரம்பிக்கலாமா கக்காஷி அப்படின்பாரு காய். அந்த பேரியரை பார்த்துட்டு நருட்டோ பொறுமையா இருக்காரா அப்படின்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சார்ஜ் டாக்டிக் பட்டன் ஹூக் என்ட்ரி அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நெஜி அவனோட பியாக்குகான யூஸ் பண்ணி பார்த்துட்டு உள்ளுக்குள்ள பெரிய கொகையே இருக்கு, ஆனா உள்ள என்ன நடக்குதுங்கிற விஷயத்த அவ்வளோ கிளியரா என்னால பார்க்க முடியல, அங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நெஜி சொல்லவும், காராக்கு என்னாச்சு அதை பார்த்து சொல்லு அப்படின்பா நருட்டோ. பொறுமையா இருடா பாக்குறேன் அப்படின்பா நெஜி. காரா கிட்ட போகும்போது நருட்டோ போட்டு குளுக்குல மேல பாப்பான். அந்த கெட்டோ ஸ்டாச்சுவோட கண்கள்லாம் மூடும். என்ன கருமண்டா இது அப்படின்ட்டு ரொம்பவுமே ஷாக் ஆவான் நெஜி. எதை பத்தி சொல்றேன்ட்டு நெஜிய ரொம்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி கேட்பான் நருட்டோ. என்ன விடு நருட்டோ அப்படின்பா நெஜி. என்ன பார்த்த அப்படின்னு சக்குரா கேட்கவும், அதை எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம் அப்படின்றான். அப்படின்னா அப்படின்னு டென்டன் சொல்ல வரும்போது, ஆமா டைரக்டா உள்ள போய் பாக்குறது தான் நல்லது அப்படின்பா லீ. விஷயங்கள் சிம்பிளா இருக்குல்ல அப்படின்ட்டு காய் ரொம்ப தூரம் பின்னாடி போவாரு. பயங்கரமா கத்திட்டு வந்து ஒரு பஞ்ச் பண்ணுவாரு. மேல வரைக்குமே அதிரும். பேரியரா அப்படின்பாரு கக்காஷி. வெளியே என்னடா இவ்வளவு சத்தமா இருக்கு அப்படின்பா அக்காட்சுகி லீடர். அவனுக்கு வந்துட்டானுங்க போல அப்படின்னு கீசமே சொல்லுவான். சரி வந்தது யாரு? கீசமேவோட ஃபைட் பண்ண குரூப்பா இல்ல இட்டாச்சியோட ஃபைட் பண்ண குரூப்பா அப்படின்னு டெய்டரா கேட்கவும், ரெண்டு குரூப்புமே தான் அப்படின்பா ஜெட்சு. எப்படியா இருந்தாலும் லேட்டா வந்துட்டாங்க அப்படின்பாங்க. அவங்களோட ஒரு ஜின்சுரிக்கி இருக்கான்லன்ட்டு சிரிச்சுட்டு பர்சனலா எதையும் எடுத்துக்காத இட்டாச்சி அப்படின்ட்டு சசோரி பயங்கரமா சிரிப்பான். லீ கிட்ட ஃபர்ஸ்ட் அந்த பேரியரை உடைக்கணும் அப்படின்பாரு காய். அதை எப்படி பண்றதுன்னு டென்டன் கேப்பா. முதல்ல இது என்ன கைண்ட் ஆஃப் பேரியர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்பா சக்குரா. காய் சென்சே அதே தான், ஃபர்ஸ்ட் நம்ம இது என்ன டைப் ஆஃப் பேரியர்ங்கிறத கண்டுபிடிச்சாகணும். இதான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா கக்காஷின்னு கேட்கும்போது ஆமான்பாரு. பாக்க எப்படி தெரியுதுன்னு சியோ கேட்கவும், 5 சீல் பேரியர் மாதிரி இருக்கு அப்படின்பாரு கக்காஷி. அதே தான் அப்படின்பாங்க சியோ. 5 சீல் பேரியர்னா என்னன்னு கேட்பான் நருட்டோ. கக்காஷி சொல்ற விஷயமே சிம்பிளா இருக்கும். இந்த பாறையில ஒரு பேப்பர் டேக் ஒட்டி இருக்காங்க இல்லையா, அதுல ஃபர்பிடன் எழுதி இருக்கும். அப்படி ஃபர்பிடன் எழுதின 5 பேப்பர் டேக்ஸ் வந்து 5 டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ்ல இருக்கும் இதே ஏரியால. அதுல 1 இங்க இருக்கு, மிச்ச 4ஓட லொகேஷனை கண்டுபிடிக்கணும். அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படிங்கும் போது கக்காஷி இது ஒன்னும் சிம்பிளான விஷயம் கிடையாது. 5 லொகேஷன்ஸ்ல இருக்க 5 பேப்பர் டேக்ஸையுமே அட் அ டைம்ல நம்ம பர்ஃபெக்ட் டைமிங்ல ரிமூவ் பண்ணணும் அப்படின்பாரு கக்காஷி. 5 டேக்ஸையுமே அப்ப அட் அ டைம்ல எடுக்கணும் இல்லையா அப்படின்னு சக்குரா கேட்கவும், ஆமான்பாரு. 5 டேக்ஸையுமே அட் அ டைம்ல எடுக்கணும், ஆனா இங்க ஒரு டேக் தான் இருக்கு அப்படின்னு கையாட்டுவாரு. மிச்ச 4 கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்படின்பாரு காய். மிச்ச 4 கண்டுபிடிக்கிறதுக்கான வழி என்னன்னு நருட்டோ கேட்பான். கக்காஷி நெஜியை கூப்பிடுவாரு. புரிஞ்சு அப்படின்பா. இதுக்கப்புறமா நெஜி பியாக்குகான யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேப்பர் டேக்கை கண்டுபிடிப்பான். நார்த் ஈஸ்ட் சைடு 500 மீட்டர்ஸ்க்கு அந்த பக்கமா இருக்க ஒரு பாறையில இருக்கு. ரெண்டாவது சவுத் ஈஸ்ட் சைடு 350 மீட்டர்ஸ் தள்ளி இருக்க ஆத்தங்கரையில வளர்ந்த மரத்துக்கிட்ட இருக்கு அப்படின்பா. தேர்ட் பேப்பர் டேக் நார்த் வெஸ்ட்ல 650 மீட்டர் தள்ளி இருக்க கிளிஃப்ல இருக்கு அப்படின்பா. அப்புறம் கடைசியா இருக்க பேப்பர் டேக் சவுத் வெஸ்ட் சைடு 800 மீட்டர்ஸ்க்கும் குறைவா தள்ளி இருக்க ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கு அப்படின்பா. 4 லொகேஷன்ல இருக்கு அப்படின்பா நெஜி. அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கு, எப்படி சிக்னல் பண்ணிக்கிறது அப்படின்னு கேப்பா சக்குரா. அதை பத்தில கவலைப்பட வேணான்ட்டு காய் சென்சே வயர்லெஸ் ரேடியோஸ் எடுப்பாரு. இந்த பாயிண்ட்ல எல்லாருமே காய் சென்சேவை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே கம்யூனிகேஷன்ல இருந்து நெஜி சொன்ன டைரக்ஷன்ல இருக்க டேக்ஸை போய் பார்ப்போம் அப்படின்பாரு காய். உள்ள இருக்கவங்க எல்லாருமே கிளம்பலான்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல வெளியே இருக்கவங்க எல்லாம் பெருசா கேர் பண்ணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கும் போது, இட்டாச்சி அவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே கீசமே அப்படின்பா. அவங்களோட ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த் தான் எனக்கு தெரியுமாச்சு அப்படின்ட்டு சிரிப்பான் கீசமே. அக்காட்சுகியோட லீடர் பாத்தீங்கன்னா சசோரி டெய்டரா வெளியே இருக்கவங்கள நீங்க கவனிச்சுக்கங்க அப்படின்பா. இப்படிதான் திரும்பவும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு டெய்டரா சிரிப்பான். எனக்கு அந்த ஜின்சுரிக்கு மட்டும் உயிரோட வேணும் அப்படின்பா அந்த லீடர். புரியுது அப்படின்பா சசோரி. மற்றவங்க கிளம்புங்கன்னு லீடர் சொல்லவும் ஒவ்வொருத்தனா கிளம்புவாங்க. சசோரி இட்டாச்சி கிட்ட இந்த ஜின்சுரிக்கு எப்படி பட்டவன்னு கேட்பான். சொல்லு அப்படின்னு லீடர் சொல்லவும், அவன் தான் ஃபர்ஸ்ட் நம்மளை எல்லாம் பார்த்து கத்தனவன் அப்படின்பா. அப்ப குலைச்சதுல விடு, வேற ஏதாவது கேரக்டரிஸ்டிக் இருக்கான்னு கேட்கும் போது இட்டாச்சி கிளம்பி இருப்பான். இட்டாச்சியோட உண்மையான உடம்பு இருக்க இடத்துக்கு போகவும், கீசமே இது உனக்கு ஓகேவா, உன்னோட டார்கெட் ஆச்சு அப்படின்னு கேட்பான். முதல்ல வா கிளம்புவோன்னு இட்டாச்சி சொல்லவும் கிளம்பிடுவாங்க. டீம் காய் பாத்தீங்கன்னா டேக்ஸை உடனே கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்ணும். அந்த வகையில டீம் காய் தான் ரொம்பவுமே ஃபாஸ்டஸ்டான டீம் அப்படின்பாரு. நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம் அப்படின்பா நருட்டோ. நார்த் வெஸ்ட்ல இருக்க ஃபாரஸ்ட்டுக்கு லீய போக சொல்லுவாரு. நார்த் ஈஸ்ட்ல இருக்க பாறை கிட்ட நெஜிய போக சொல்லுவாரு.
சொல்லுவாரு. சவுத் ஈஸ்டர் நீ பாத்துக்க டென்டன் அப்படின்பாரு. நார்த் வெஸ்ட்ல இருக்க கிளிஃப் நான் பாத்துக்கிறேன் அப்படின்பாரு. ஏன்னா அந்த லொகேஷன் தான் இருக்கலே ரொம்ப கஷ்டமான லொகேஷனா இருக்கும். ஃப்ரீக்வன்சி எவ்வளவு அப்படின்னு கக்காஷி கேட்கவும் 174 அப்படின்பாரு. நான் பேசுறது உங்க எல்லாத்துக்குமே கேக்குதான்ட்டு பயங்கரமா கத்துவாளி. இத கேட்ட எல்லாருக்குமே காது கொய்யின்கும். உன்னோட மைக்ரோஃபோனோட வால்யூமை ரொம்ப அதிகமா வச்சிருப்ப போல அப்படின்பா டென்டன். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்பா. சவுண்ட கேட்க முடியாம திணறுவாங்க. இதுக்கப்புறமா லீ அந்த ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணிட்டு பேசுவான். இந்த பாயிண்ட்ல காய் பாத்தீங்கன்னா சீர் அப் பண்றதுக்கான விஷயம் பண்ணும்போது யாருமே வரமாட்டாங்க. ஒரு மாதிரி உரும்புவாரு. இத பார்த்த லீ கை வைப்பான். அதே மாதிரி டென்டன் கிட்ட பண்ணும் போதும் கம்மனு கையை கொண்டு வந்து வச்சிருவா. நெஜி பாத்தீங்கன்னா வரவே மாட்டான். உரும்பிக்கிட்டே இருப்பாரு மனசு. ஒரு வழிய கடைசியில கைய வச்சிருவான். இப்பதான் மனுஷன் முகத்துல சிரிப்பே வரும். காயன் லீ பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சீர் அப் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமா தான் பிரிஞ்சு போவாங்க. இத பார்த்த நருட்டோ இது உண்மையுமே செம கூலா இருக்கு, நம்மளும் பண்ணலாமா அப்படின்பா. இதுக்கு நான் செத்துருவேன் அப்படின்பா சக்குரா. நானும் தான் அப்படின்பாரு கக்காஷி. போட முட்டைப்பையில அப்படின்பாங்க சியோ. இதுக்கப்புறமா பாக்கோன் எனக்கு இங்க நிக்கிறக்கான எந்த வேலையுமே கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்பா. கக்காஷி தேங்க்ஸ் பண்ணி தட்டி விடுவாரு. அப்புறம் பாக்குறேன்ட்டு பாக்கோன் கிளம்பிரும். அக்காட்சுகியோட லீடர் பாத்தீங்கன்னா மிச்சத்தை உங்க 2 பேத்துக்கிட்ட நான் விடுறேன், எனக்கு அப்புறம் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணி இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். கெட்டோ ஸ்டாச்சும் டிஸப்பியர் ஆயிரும். காய் சென்சே பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷனை வெரிஃபை பண்ணுவாரு. ஆக்சுவலா டீம் காய் சேர்ந்த எல்லாருமே அவங்க பொசிஷன்ல போய் நில்லுங்க, என் சிக்னல் வர வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, என் சிக்னல் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த டேக பிரிக்கணும். அதே மாதிரி டீம் கக்காஷியை சேர்ந்தவங்க அந்த ஒரு டேக ரிமூவ் பண்ணணும். அப்படிங்கும் போது கக்காஷி இருந்துட்டு இந்த 5 சீல் பேரியரோட டேக்ஸை பிரிச்சதுக்கு அப்புறமா சக்குரா உடனே அந்த பாறையை உடைச்சிருவா அப்படின்பாரு. அப்படிதான் நம்ம இதை உடச்சுக்கிட்டு போய் காராவை காப்பாத்த போறோம் அப்படின்பாரு. நருட்டோ காராவை நினைச்சு ஃபீல் பண்ணுவான். உள்ள இருக்க டெய்டரா ஏன் இவனுக்கு இப்படி லேட் பண்றானுங்க, சீக்கிரம் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு சசோரி கிட்ட உனக்கு தான் வெயிட் பண்ண பிடிக்காதேப்பா அப்படின்பா. ஆமா எனக்கு ரொம்பவுமே வெறுப்பா இருக்கு அப்படின்பா. வெளியே இருக்க கிரானிச்சியோ பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நாள் வரும்னு நான் நினைச்சும் கூட பார்க்கல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி நிப்பாங்க. நெஜி அவனோட பொசிஷனுக்கு வந்துருவான். காயம் அவரோட பொசிஷன் கிட்ட போயிருவாரு. டென்டனும் போயிருவா. லீ பாத்தீங்கன்னா நெஜின்னு சொல்லவும் புரியுது அப்படின்ட்டு பியாக்குகான யூஸ் பண்ணி பார்த்து அந்த கரெக்ட் பொசிஷனுக்கு வர வச்சிருவான். எல்லாருமே பொசிஷனுக்கு வரவும் கக்காஷி கிட்ட கேட்பாரு காய், நாங்க ரெடி தான், நம்ம பட்டன் ஹூக் என்ட்ரியை வச்சு இதை உடைப்போம் அப்படின்பாரு. எல்லாருமே பயங்கர கியூரியஸ் ஆவாங்க. காய் சென்சே எல்லாரும் 3 கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா டாக்ஸை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்பாரு. இதோ 1 2 3 அப்படிங்கவும் அந்த 5 டாக்ஸையுமே அந்த 5 பேருமே பிரிப்பாங்க. சக்குரா அப்படின்னு கக்காஷி கத்தவும் அவ பயங்கர வேகமா ஓடி வந்து அந்த பாறையை பஞ்ச் பண்ணுவா. கக்காஷி அந்த இடத்த விட்டு ஜம்ப் பண்ணிடுவாரு. பாறை விழுகும் போது சக்குராவும் பின்னாடி வந்துருவா. பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்ட்டு காய் திங்க் பண்ணுவாரு. அவருக்கு பின்னாடி என்னமோ அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். நெஜிக்கு பின்னாடியும் தான், அதே மாதிரி டென்டனுக்கு பின்னாடியும் வரும். லீக்கு முன்னாடியும் அப்பியர் ஆகும். டீம் கக்காஷி அந்த ஹைட் அவுட் குள்ள போவாங்க. உள்ள போன எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கா இருக்கும். நம்ம லேட்டா வந்துட்டோம் அப்படின்பாரு கக்காஷி. கிரானிச்சியோ சாசோரியை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. நருட்டோ பார்க்கும்போது காரா இறந்துருப்பான். இறந்து போன அவன் உடம்பு மேல 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. இங்க இருக்கல எவன ஜின்சுருக்கி அப்படின்பா டெய்டரா. நருட்டோ ஆகிற ரேஜ்ல அந்த 9 டெயில்ஸோட பவர் எமிட் ஆகும். பயங்கரமா கெட்ட வார்த்தையில திட்டிட்டு உங்க 2 பேர்த்தையும் நான் கண்டிப்பா கொன்னே தீருவன்டான்ட்டு கத்துவான். இட்டாச்சி இதுக்கு முன்னாடி சொல்லிருப்பான் இல்லையா, வரவன்ல யாரும் உன்னை பார்த்து ஃபர்ஸ்ட் பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றானோ அவன் தான் சொல்லியிருப்பான். அந்த வகையில பார்த்தா இவன் தான் போல அப்படின்பா சாசோரி. நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்பா டெய்டரா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ராப்ஸ் ஆக்டிவேட்டட் டீம் காய்ஸ் எனிமி அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா அக்காட்சுகியோட 1 டே மீட்டிங்கை காட்டுவாங்க. கீசமே கிட்ட டெய்டரா இட்டாச்சியை பத்தி கேட்பான். இட்டாச்சி உச்சியா கிளானை சேர்ந்தவன், ஃபயர் பால் ஜுட்சுவை வெறித்தனமா பண்ணுவான், ஆனா அவனோட மாங்கேக்யூ சரியான கண்டுதான் பயப்பட வேண்டியதா இருக்கும் அப்படிங்கவும் என்னதுன்னு கேட்பான் டெய்டரா. அதி பயங்கரமான ஒரு விஷுவல் ஜுட்சு, அந்த மாங்கேக்யூ சரியான யூஸ் பண்ணி தான் சூக்கியோமி அப்புறம் ஆமாதேரசு 2யுமே பண்ணுவான் அப்படின்னு கீசமே சொல்லவும் நல்ல ஆர்டிஸ்டிக்கான ஜுட்சு தான் வச்சிருக்கான் போல அப்படின்பா டெய்டரா. கீசமே நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் அப்படின்ட்டு இந்த 3 ஆப்ஷன்ல எது இட்டாச்சியோட கண்கள் அப்படின்னு கேட்பான். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படின்பா. அப்ப அவன் உன்னை விட பாப்புலர் தான் இல்லையா அப்படின்பா டெய்டரா. இதை கேட்ட கீசமே ரொம்ப டல் ஆயிருவான். இவ்வளோ பாதர் பண்ணணும்னு எனக்கு தெரியாம போச்சுடா அப்படின்பா டெய்டரா. இதோட இந்த எபிசோட் முடியுது.